ஏம்மா சரிம்மா கிளம்பிட்டேனா? சரிம்மாக்கா, பார்த்து பைய ஓட்டிட்டு போனா பைக்கா. சரிம்மா, நீ ரொம்ப வேலைன்னு பார்த்துட்டு இருக்காத, கொஞ்சம் ரெஸ்ட் எடு. சரிம்மா. நீங்க என்ன பண்றீங்க? இன்னும் கிளம்பலையா? மாட்டு தான் அவுத்துட்டு இருக்கான், பத்திட்டு போகணும். நானும் வாரம் கூட. துணி நிறைய கிடக்கு துவைக்க, ஆத்துல போய் துவைச்சிட்டு வரோம். மறு இங்க யார் பார்த்துட்டு போ? கௌதம் வீட்டுல தான் இருப்பானா, அவன் பாத்துக்கிடுவான். சரி வா பின்ன சீக்கிரம். அவுத்துட்டீங்களாங்க? வா போ. என்னத்த போட்டு அவ்வளவு நேரமா படிச்சிட்டு இருக்கீங்க? நாங்க காப்பி குடிங்க. நீ நியூஸ படிக்கா இல்லையா? என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு நாட்டுல? நாங்க இப்ப என்ன நடந்துட்டு நாட்டுல? என்னத்த சொல்ல? கொல்கத்தால ஏதோ டாக்டர் படிக்கிற பிள்ளை இறந்துட்டு தெரியுமா? பாத்தியா? ஆமாங்க, நியூஸ்ல பார்த்தேன் நேத்து. பாவம், அவங்க அம்மா அப்பா எவ்வளவு கனவுகளோட அந்த பிள்ளை படிக்க வச்சிருப்பாங்க. இப்படி நாசம் பண்ணி போடுறாங்களே நாயிலும். வெளிநாட்டுல குடுக்குற தண்டனை மாதிரி கொடுத்தா அந்த நாயிலும் இருந்தோம். என்ன பண்ண? அப்படியே வச்சு விசாரணை பண்ணி அந்த கேஸே மறுக்கிற அளவுக்கு நாளை ஓட்டிருந்தாங்க. நானே கீர்த்திட்டு அடிக்கடி சொல்லுவேன், டாக்டருக்கு படிமான்னு. இந்த நியூஸை கேள்விப்பட்டதும் என் பிள்ளை படிக்காட்டாலும் பரவாயில்ல, வீட்டிலே சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கேன். கண்ட நாயல்களுக்கு பயந்து நம்ம பிள்ளைல முன்னேற விடாம வச்சிருக்க வேண்டியதா இருக்கு. இந்த கனவுகளை எல்லாம் போட்டு அழிச்சுக்கிட வேண்டியதா இருக்கு. என்னத்த சொல்ல, பொட்ட பிள்ளையா பிறந்தாலே கருவறையில இருந்து கல்லறை வரைக்கும் பயந்து சாக வேண்டியதா இருக்கு. என்ன வாழ்க்கை இது? ஆனா உலகத்துல நிறைய நல்லவங்களும் இருக்கதான் செய்தாங்க. யாராச்சும் தனியா ஒரு பிள்ளை கஷ்டப்பட்டுச்சுன்னு அவங்களுக்கு ஹெல்ப் பண்றா நிறைய ஆண்களும் நிறைய இருக்கதான் செய்தாங்க. ஆமா, சில விஷயத்துல பாத்தீங்கன்னா பொம்பளை மனசை புரிஞ்சுக்கிடாது. ஆனா ஆம்பளைல கரெக்டா உதவி பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் யாருக்கு உதவி பண்றா? ஆமா மலரே, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணே. நீங்க என்ன காலையில நியூஸ் பேப்பர் படிச்சாதா? ஆமா, இவ்வளவுதான். நியூஸ் சேனல் இருக்கட்டும், நெட்ல வரட்டும், நம்மளுக்கு இந்த பேப்பர் படிச்சாதான் படிச்ச மாதிரி. சரிண்ணா, படிங்க. உங்களை மாதிரி ஆட்கள் பேப்பர் படிக்கிறதுனால எங்க குடும்பமும் ஓடிட்டு இருக்கு. சரோ, மலருக்கு ஒரு கிளாஸ் காப்பி கொடு. ஐயோ வேண்டாக்கா, துணி நிறைய கிடக்கு. சரி ஆத்துல போய் துவைச்சிட்டு வரலாம்னு கூப்பிடலான்னு வந்தேன். அப்படியா? சரி, எனக்கு துணி நிறைய இருக்கு, பாத்துக்கோப்பா. போயிட்டு வந்துருப்போம். சரி கப்பனா, துணி எடுத்துட்டு வந்துட்டா இப்ப கிளம்பலாமா? சரி, எனக்குள்ள மத்த வேலைலாம் முடிஞ்சிட்டு நானே எடுத்துட்டு வரேன். சரிக்கா, வாங்க. என்னங்க பாத்து சிரிச்சுட்டே இருக்கீங்க? காப்பி எடுத்து குடிங்க. உலக நடுப்பு பேசி காப்பி ஆறி போயிட்டு. ஹலோ சார், குட் மார்னிங். குட் மார்னிங் ஜெனி. ஒரு நிமிஷம் சார், நேற்று கொடுத்த ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? நேற்று நைட்டே அந்த ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கும் வசுந்தராவுக்கும் மெயில் போட்டிருக்கேனே. ஆமா, நேற்றே சொன்னீங்களா ஒர்க்லாம் முடிச்சிட்டு மெயில் போட்டு விடுதேன்னு, மறந்துட்டேனா? சாரி. சரி, போய் கண்டினியூ பண்ணுங்க. என்ன டீ அங்கேயே பார்த்துட்டு நிக்கா? ஒன்றும் இல்லை டீ, வா டெஸ்க் போகலாம். என்ன இன்னைக்கு சீக்கிரம் வந்த மாதிரி இருக்கும் ஆஃபீஸ்க்கு 2 நேரம்? ஆமாலே கோகுல், உனக்கு என்ன தெரியும் எங்கள் டென்ஷனை பற்றி? நேற்று தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு? அந்த சிடுமுஞ்சி சாரு கிளம்புற நேரத்துக்கு தான் 2-3 மெயில் அனுப்பிவிட்டு இந்த எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்ட்டாரு. என்ன டென்ஷன் ஆகிட்டு தெரியுமா? அதுக்கப்புறம் சொன்னேன் 2 மணி நேரம் ஆகும் சார் இதுக்கு, இப்பவுமே 5:30 மணி ஆகிட்டு எப்படி சார் முடிக்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமாம் இன்டர்வியூக்கு வரும்போது உங்கள் டார்கெட் முடிக்கணும்னு தான் சொல்லி சேர்ந்தீங்க, 5 மணிக்கு கிளம்பிடணும்னு சொல்லி சேரல அப்படின்னு திமிர வர சொன்னார். பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்லாம் வேலையெல்லாம் டைம்ல முடிஞ்சிடும். 5 மணிக்கெலாம் லாக் அவுட் பண்ணிட்டு கிளம்புவீங்க. நேற்று ஒரு நாள் தானே அந்த சார் கொடுத்தாரு உங்களுக்கு வேலை, அதுக்கு போய் இவ்வளோ பெருசாக பேசுகிறீங்க. நாங்களாம் சேல்ஸ் டீமு ஃபஸ்ட்டு இல்லை சாரில் எவ்வளோ செத்து வேலை பார்ப்போம். ஒரு நாளாச்சும் நின்று பரதம் பட்டீங்களாட்டி? சிரிக்காதீங்கண்ணா, எவ்வளோ பயமாக இருக்கும். பொட்ட பிள்ளைகள் நாங்கள் அவ்வளோ நைட் போல் எப்படி போவோம்? உங்கள் சாரான ரொம்ப நல்லா சார். அவர் எங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுட்டு அவரே வேலையெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு லேப்டாப் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனாங்க. அதான் இன்னைக்கு காலையில் வந்தோடனே கேட்டேன், வேலையெல்லாம் டைமில் முடிச்சுட்டேன், மெயில் போட்டுட்டேன் அப்படின்னு சொன்னார். என்ன சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? சரி அப்படின்னா உங்கள் சம்பளத்தில் பாதி அவருக்கு கொடுத்துருங்கண்ணா. கொடுத்துருந்தேன். ஆனாலும் இந்த பொம்பளைகளுக்குலாம் நிறைய தான் சப்போர்ட் கிடைக்குப்பா உலகத்தில். ஆம்பளைகள் எவ்வளோ தான் கஷ்டப்படட்டும், ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணி பேசாது. பொம்பளைகள் கஷ்டப்பட்டா ஐயோ இந்த டைமுக்கு போகக்கூடாது அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட சப்போர்ட்டு. இப்படியே பொம்பளையில பார்த்து பொறாமப்பட்டுட்டே இரு, கல்யாணமே ஆகாம தான் கிடக்க போற நீ கடைசியில. சரிம்மா தாயே, நீ வேற சாபம் விட்டுறாத, சாபம் பழிச்சு கிழிச்சு தொலைஞ்சிட போகுது. வாட் மீட்டிங் இஸ் கோயிங் ஆன்? வேற என்ன, சீனிவாசன் சார் கொடுமைகளை பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். அப்படியா? சரி, இன்னைக்கு நம்ம எல்லாருமே லஞ்ச் ஒன்னா பண்ணலாம். சரியா? நீங்க 2 பேரும் என்ன கொண்டு வந்தீங்க இன்னைக்கு டிஃபன்ல? நான் இன்னைக்கு சப்பாத்தியும் மஷ்ரூம் கிரேவியும் கேசரியும் எடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படி டீ காலையில எழுந்து இதெல்லாம் செய்ய முடியுது உன்னால? என் மைனி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்கனால டக்குன்னு முடிச்சிட்டேன். என்ன ஜெனி, கேசரிலாம் எடுத்துட்டு வந்திருக்கா? வீட்டுல எதுவும் விசேஷமா? விசேஷம்னு ஒன்றும் இல்லை, சும்மா அப்படியே எடுத்துட்டு வந்தேன். நான் நூடுல்ஸ் தான் எடுத்துட்டு வந்தேன். கரெக்டா தெரியுமா? நூடுல்ஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கியா இல்லை முடியல 4 பிச்சு போட்டு எடுத்துட்டு வந்திருக்கியா?
எல்லாம் நின்று கதை விடுங்க. சம்பளம் கொஞ்சம் லேட்டா இருந்தா மட்டும் எல்லாரும் சாடி வந்துருங்க. சம்பளம் ஏன் சார் லேட்டா வந்துச்சு அப்படின்ட்டு இங்க நின்று கதை விட்டுட்டு கிடக்குது பாரு. நீங்க 2 பேரும் என்னம்மா வேலை நேரத்து கொடுத்ததெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டீங்களா? ஆமாம்மா சார், முடிச்சிட்டோம். பரவாயில்லையே, மழை பெஞ்சிருமா இன்னைக்கு? போய் மெயில் செக் பண்ணா தானே தெரியும் என்ன லட்சணத்துல முடிச்சிருக்கீங்கன்ட்டு. போய் பார்த்துக்கிட்டு போடுங்க. எல்லாரும் அவங்கவுங்க டெஸ்க்குக்கு போங்க. ஓகே சார். வாரது சீட்டை தேய்ச்சிட்டு போயிடுறது. வேற ஒரு வேலைக்கு லாய்க்கு இருக்காது இதுங்கெல்லாம். இவங்க கூட குப்பையை கொட்டதுக்கு 4 எரும மாட்டை வாங்கி மேய்ச்சிட்டு போயிடலாம் போலயே. சரசக்கா பார்த்து நடங்க, விழுந்துடாதீங்க. சரிட்டி, நீங்களும் பார்த்து வாங்க. கோமதி, மலரு 2 பேரும் என்னமோ ஜவுளி கடையில இருந்து வர மாதிரி கட்டப்பையில போட்டு கொண்டாடுறீங்க அழுக்கு துணிய. மாவுளை பத்தியா கட்டப்பையில போட்டு கொண்டு வந்துட்டுதா. மாதிரி அழுக்கு துணியை ஊரெல்லாம் காமிச்சிட்டு இந்த டப்பில் போட்டு கொண்டு தலையில சமந்துட்டு பட்டிக்காடு மாதிரியே நடந்துட்டு போவோம். அழகா 4 துணியை டீசெண்டாக கட்டப்பையில போட்டோமோ அதை கொண்டு போய் ஆத்தங்கரையில் நல்லா துவச்சி காய போட்டு அது திருப்பி அதே கட்டப்பையில மடித்து வீட்டுக்கு கொண்டு வந்து டீசெண்டாக வச்சிடணும். வேலை முடிஞ்சுது. மறுப்பு நம்மளும் அப்படியே பண்ணிருக்கலாம்ண்ணே. சரி, அடுத்த வாட்டி வரும்போது கட்டப்பையில போட்டு கொண்டாட வேண்டியதா இல்லைண்ணே. ஈஸ்வரக்கா துணி துவச்சிட்டு இருக்கவா? ஈஸ்வரக்கா, வாங்கம்மா. முன்னக்கிட்டே வந்து துணி துவச்சிட்டு இருந்த மாதிரி இருக்கு. எங்களை ஒரு சத்தம் கொடுத்துக்கலாமா? சரி, நான் சீக்கிரம் வந்து துணியெல்லாம் துவச்சி போட்டுட்டு அதனால வீட்டுக்கு போலாமேன்னு பார்த்தேன். சரசக்கா, இந்த ஈஸ்வரக்காலாம் ஒரு நாள் நான் கூட்டிச்சாந்து பார்த்ததே இல்லை. எப்போ பாரு ஒத்தியில தான் சுத்திட்டு கிடப்பாவா. நம்ம கூட எல்லாம் வரதுக்கு அவர் பிடிக்காதோ என்னமோ. அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு மாடு இருக்கு, வயல் இருக்கு, அந்த வேலையை பார்ப்பாலும் நம்ம கூட கதை பேசிட்டு சுற்றுவாங்களாம். சரி, மருமகெல்லாம் வந்த பிறகு பார்க்கணும் வேறவெல்லாம் என்னன்ட்டு. மருமகம் வந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, அந்த அக்கா வேலை பார்க்கறது மட்டும் விடவே விடாது. சரசு, நீ துணி துவைக்க தொடங்கலையா? கல்லு சின்ன கல்லா இருக்கலாம், உடஞ்சு வேலை இருக்கு, வாட்டம் வராது பத்துக்கா துவைக்க. அப்படியா? சரி, எனக்கு ஆயிட்டு பத்துக்கா. 2 துணி தான் இருக்கு, துவைச்சு முடிச்சிருந்தேன். அதனால நீ வந்து துவை, சரியா? ஐயா சரசக்கா, பின்ன நீங்க இந்த கல்லுல இருந்து உட்காந்துருக்கலாம்ல? பரவாயில்ல டி, இப்ப என்ன அவசரம்? பொறுமையா துவைச்சிட்டு போக வேண்டியதான் வீட்டுக்கு. சரசக்காக்கு பரவாயில்லையே, வீட்டுல அண்ணா இருக்காங்க, சமைச்செல்லாம் வச்சிருவாங்க. அவரே பாவம் டி, அவரை போட்டு ஏன் பரிசு எடுக்கணும்? நகமா வீட்டுல இருக்காங்க, இப்ப மாச்சு ஒரு நாள் வீட்டுல இருக்காங்க, அதையும் வேலையை போட்டு வாங்கிட்டு கிடக்கணுமா? அதுவும் சரி. ஈஸ்வரக்கா, என்ன மலரே, முருகேஷ் வீட்டுல இருக்கானா வேலைக்கு போயிட்டானா? வேலைக்கு போயிட்டாமா? ஏன் இல்ல, ஒரு விஷயமா பேச வரணும்னு இருந்தேன் வீட்டுக்கு. அப்படியா, என்ன விஷயம்? இல்ல, என் தம்பி கார்த்தி இருக்காங்களா, அவளும் இந்த மாதிரி இந்த சீனி ஃபேக்டரி வச்சிருக்காருல, அந்த ஓனர் மாவளும் 2 பேரும் ஒருத்தர் விரும்புதாங்க. நேற்று போயிருந்தோம் பார்த்துக்கோங்க, பொண்ணு கேட்கலாம் அப்படின்ட்டு. என்ன கோவமா பேசுதாரி. என்ன சீனி ஃபேக்டரி மாவளா? என்னட்டி சொல்லுதா? ஆமாக்கா, போனோம் நேற்று. மாதிரி அவர்கிட்ட பேசிட்டு அவர் ஏதோ சேலஞ்சு விட்டுட்டாரு பார்த்துக்கோங்க. 2 வருஷத்துல வீடு இருக்கணுமா, வேலை இருக்கணுமா, அப்பதான் அவங்க பொண்ணை கட்டி கொடுப்பாராம், இல்லாட்டி கொடுக்க மாட்டாராம். மாதிரி வீட்டுக்கு வந்து கேட்டேன் பார்த்துக்கோங்க. அவன் சொல்லுதான், வெளிநாட்டுக்கு போய் ஓரளவுக்கு சம்பாதிச்சிருவேன், எப்படியாச்சும் முருகேஷ் அண்ணன்ட்டு பேசி ரெக்கமெண்டேஷனில் ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்னு பார்க்கணும் அப்படின்னா. சரி, அந்த விஷயமா தான் பேசலாம் அப்படின்னு வரலான்னு பார்த்தேன். அப்படியா? சரி, அவன் சாயந்தரம்லாம் வந்துடும் பார்த்துக்கோ வேலையிலேருந்து. அப்போ வேணா வந்து பேசி பாருங்க. கல்யாணம் பண்ணணுன்ட்டு இருந்தால் படிப்பில் என்னத்துக்கிட்டே ஆகுறது, இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்ட்டு ஆசையாக இருந்தான். நல்லா படிக்க பையன் வேற. இப்போ இந்த காதல் இதெல்லாம் தேவையா? ஆமாக்கா, படிக்க பையன்தான். ஆனால் அவன் வைராக்கியமாக இருக்கான். படிப்புலேயும் முன்னேறணும், வேலையும் பார்த்துடணும். ஆனால் பிடிச்ச பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், உங்கள் சம்மதத்தோட தான் பண்ணணும், பெரியவங்க சம்மதம் இல்லாமல் நான் அப்படிலாம் ஓடி போயெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன், அப்படிலாம் பெரிய பெரிய வார்த்தை பேசுதான். மனசுக்கும் சங்கடமாக இருக்குது. அம்மா அப்பா இல்லாமல் அவன் என்கிட்டயே வளர்ந்துட்டான். மாதிரி அவனுக்கு ஏதாச்சும் நல்லதான் நம்ம தானே பார்க்கணும். ஆமாம், பையன்லாம் நல்ல பையன் தான், குறை சொல்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் இவன் இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கல. எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. ஆனால் நான் நம்பலை. சரி, அவன் எங்கே அப்படி இருக்க போகிறான், வேலை உண்டு வீடுண்டு படிப்புண்டுன்னு இருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா இந்த கதையாக இருக்குது. மாதிரி சங்கர் என்ன சொன்னான்? அவரெல்லாம் ஒன்றும் சொல்லலக்கா, மனசு சங்கடமாக இருந்துச்சு. அவருக்கும் நல்ல கார்த்தியை பிடிக்கும்ல. சரி, எப்படியாச்சும் அவன் முன்னேறிடுவான்னு ஒரு நம்பிக்கை. அதுதான் அவரும் போய் வந்தார் பார்த்துக்கோங்க பொண்ணு கேட்கறதுக்கு. கேட்டு பார்த்தோம், அவருக்கும் கோவப்பட்டார். நல்ல மரியாதை கொடுப்பாரு அந்த அண்ணனுக்கு. நேற்று அவர் பேசின பேச்சுக்கு பார்த்தோன்னா இவருக்கே கோவம் வந்துட்டு மாறி. சரி, ஒரு வழியாக சேலஞ்சில் பேசி முடிச்சுட்டு வந்தாச்சு. சரி, எப்படியோ அந்த ஆண்டவர் தான் நல்ல வழியாக காமிக்கணும். நானும் அதான் நினச்சிட்டு இருக்கேன்க்கா. எல்லாம் அந்த கடவுள் மேலே பாரத்தை போட வேண்டியதான். எல்லாம் நல்லதே நடக்கணும்னு நம்புவோம். ஆனால் சிங்கமுத்து ஆளு தான் அவ்வளோ லேசுப்பட்ட ஆள் கிடையாது, கோவக்கார ஆளாச்சே. எப்படி உங்களை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு? எங்க லேசுப்பட்ட கோவப்பட்டாரு, ஏகப்பட்ட கோவம்லாம் இருந்துச்சு அவருக்கு. பொண்டாட்டி அடிச்சிட்டாரு, பிள்ளை அடிச்சிட்டாரு. மாறி நான் சும்மா விடணும், ஃபோனை எடுத்து எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி, அடுத்து நம்மக்கிட்ட தான் வருவார் போல் அப்படின்ட்டு பார்த்தா அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் போட்டார். போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் போட்டோன்னு அவங்க எதாக இருந்தாலும் பொட்டை பிள்ளைகளுக்கிட்ட சாதகமாக நடந்தால் தான் நல்லது, அவங்களுக்கு எதிராக எது பண்ணாலும் இந்த காலத்தில் சட்டம்லாம் செல்லாது, எது இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடத்தி வைங்க, இல்லாட்டி நீங்களே பேசி முடிச்சு வைங்க அப்படின்னு சொன்னார். நானும் பேசி பார்த்தேன். அதுக்கு பெரிய இடத்துலலாம் இப்படியா விவகாரத்தை வைக்கிங்க, விட்டுருங்க அப்படி இப்படின்னாரு. நான் கேட்கலையே.
அதெல்லாம் நம்ம நியாயமாக தான் பேசுதோம், அதுக்கு சப்போர்ட் பண்ணால் பண்ணுங்க, இல்லாட்டி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்ட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வேலையா சரி என் பிள்ளைய உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கேன், ஆனால் இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். மாதிரி அதிலே பேசி முடிச்சாச்சு. ஆனால் என்ன தைரியமான செயல்பட்டுருக்கீங்க. ஆமாம், நானும் இருந்தாலும் பயந்து ஓடி வந்திருப்பேன். ஆமாம், அவங்கவுங்க குடும்பத்துக்குன்னு வந்துட்டோன்னா தைரியமும் தானாக வந்துடும். ஈசு, என்னங்க? துணிலாம் துவைச்சு முடிச்சிட்டியா? ஆயிட்டுங்க, வாரேன். இந்த ஜெகனண்ணனுக்கு ஈசக்காவை காணாம இருக்க முடியாது. சரி வா பையா, உட்காந்துருக்கேன். சரிப்பா, பாரு ஜெகனண்ணனுக்கு. சும்மாரி பெரிய ஆளா கிண்டல் பண்ணாத. அக்கா, நானே கிண்டலா பண்ணதா உண்மைதான்